நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆமா. சால்வ் பண்ணலாம். எனி ஐடியா? Uh, 2022ல கேட்டுக்கிறாங்க. இது 2013. இது இந்த ரெண்டு equationம் 0 is ஈக்குவல் பண்ணுங்களா? ஆமாடா கண்ணு. அவன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்லிக்கிறான்டா. அதானே சொல்லிக்கிறேன். இப்போ என்ன சொல்லிக்கிறான்? So that Show சொல்லிக்கிறான். that So that சொல்லிக்கிறான். சரிங்களா? a is a value between 0 to pi by 2. Show that sine a plus sine சரி பார்ப்போம். pi by 2. Okay. Sin alpha sin pi by 2 minus alpha is less than or equal to 2 times of sin pi by 4. Is Pi correct? by, yeah. சரி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். sin pi by 2 minus alphaவோட ஃபார்முலா என்னடா கண்ணு? அதே மாதிரி sin pi by 4ஓட வேல்யூ என்னடா கண்ணு? ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். n pi plus pi by 2 formula பார்த்து sin pi by 2. அதாவது sin pi by 2 minus thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க ஃபார்முலா டேபிள்ல. அதே மாதிரி sin pi by 4 ஓட வேல்யூ இது ரெண்டோட ஃபார்முலா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்துரும். 1 second. Trigonometry. It equals to அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன். 1 second. ஸ்கிரீன் காட்டுறீங்களா? 1 second. இது காட்டிருக்கு. சூப்பர் சூப்பர். அதான் sin pi by 2 ஓட ஃபார்முலா என்ன? cos x. ஆமா. ஐடியா கிளியரா? ஆமா. ஓகே. சோ அப்படி ஸ்கிரீன் வெளிய எடுத்துக்கலாம். ஸ்டாப் ஷேர். சரி பார்க்கலாமா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு அங்கேயே ஃபார்முலா கொடுத்துறாங்க. அப்ப கொடுத்துட்டாங்க என்ன நடக்குது? cos x ஆயிடுது. ஆமா. cos of minus x விட cos x எழுதுனா போதும். cos x இல்ல இங்க ஆல்பா தான் கொடுக்குறோம். அதனால ஆல்பா. இது sin ஆல்பா is less than or equal to 2 times of இது என்ன கிடைக்குன்னு சொல்றாங்கன்னு? sin அது வந்து அந்த டேபிள் வேல்யூஸ்ல போய் பார்த்து சொல்றாங்க. டேபிள் வேல்யூ போய் பார்க்கலாம். sin pi by 4 sin 1 by root 2. 1 by root 2. அப்ப இந்த டேர்ம் கட் பண்ணா root 2 னு வரும். சரியாமா? அப்ப sin alpha plus cos alpha is less than or equal to root 2. இப்போ 2 and root 2 எப்படி கட் ஆகும்? அது ரெண்டுமே ஒண்ணு இல்ல. சரி ஓகே நான் சொல்லி கொடுக்குறேன். 2 வந்து root 2 into root 2 ன்னு எழுதலாம். ஆல்ரெடி இங்க ஒரு root 2 இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு root 2 ஒரு root 2 கட் ஆயிடும். அப்போ root 2 ன்னு வரும். ஓகே. a வந்து என்ன a ஓட ஃபார்முலானா root a into root a வந்து a ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த டேர்ம் வந்திருக்குது. நம்மளோட மீனிங் என்ன? நம்ம இன்னும் ப்ரூஃப் பண்ணல. ப்ரூஃப் பண்றது வந்து 0 less than or equal to alpha less than or equal to pi by 2 னா lies between இந்த வேல்யூல நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்ச் இந்த இதுதான் வரணும். இதுக்கு தாண்டி போக கூடாதுங்கறாங்க. இதுதான் மீனிங். சரிங்களா? அதுதான் அவன் ப்ரூஃப் சொல்லிக்கிறான். சரிங்களா? சரியாமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்பா வேல்யூ என்ட்ரி பண்ணனும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இங்க ஆல்பா, இங்க sin ஆல்பா, இங்க cos ஆல்பா. இங்க என்ன பண்ண போறேன்? ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். sin ஆல்பா plus cos ஆல்பா. இத வேல்யூ ஆட் பண்ண போறேன். சரிங்களா? இதனோட வேல்யூ என்னன்னா √2 ஓட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 1.414. சரிங்களா? 1.414. அப்ப ஆல்பா வேல்யூ நமக்கு என்னது 0. ஃபர்ஸ்ட் எடுத்து 0 போட்டுங்க. 0 போட்டா sin 0 வந்து 0, cos 0 வந்து 1. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கரெக்ட்டா? ஆமா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி அடுத்த வேல்யூ என்ன பண்ணலாம்?
ஈஸியான வேல்யூ 30 டிகிரி அடுத்தது. 30 டிகிரினா பை பை 6ன்னு நெனைக்கிறேன். 30 டிகிரி. டேபிள் பார்த்து சொல்லுங்க. 30 டிகிரியோட வேல்யூ என்ன? sin 30 என்ன? cos 30 என்ன? sin 30 வந்து 1/2. 1/2னா வேல்யூ வந்து 0.5. Yeah. And then cos ஓட வேல்யூ வந்து √3/2. √3/2னா 1.732 டிவைடட் பை 2. அப்ப என்ன ஆகும்னா இது Okay. 0.8 மீதி 1 வந்தா 6 கரெக்ட்டுங்களா? 9 Okay. 6 ஓகே 0.86ன்னு போட்டுக்கிறேன். அப்ராக்ஸிமேட் Okay. வேல்யூ 0.86ன்னு போட்டுக்கிறேன். அப்ப இது 2யும் ஆட் Okay. பண்ணா என்ன கிடைக்குது? 2யும் ஆட் பண்ணா 6 1.36ஆ? ஆமா 1.36. ஏதாச்சும் இந்த இந்த கால்குலேஷன் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல. சரி. அடுத்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 45 டிகிரியோட வேல்யூ Okay. பார்த்தீங்கன்னா π/4. π/4னா 45 டிகிரி. அப்ப இதனோட Okay. வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2. 1/√2 டிவைட் பண்ணி சொல்றேன் பார்க்கலாம் என்ன வருது. 1/√2னா 1/1.414. இத டிவைட் பண்ணி 1 by போடுங்க பார்க்கலாம். 1 1 டிவைடட் பை second. 1.414. 0.707. 707. இது என்ன Yeah. கிடைக்குதுன்னா 0.707. இது 2யும் ஆட் பண்ணி போடுறேன் என்ன கிடைக்குது? 1.414 வருதா? 1 almost. 1.414 வருது. சரியாம்மா? Yeah. சரி Okay. அடுத்தது என்ன வருதுன்னா 60 டிகிரி. π/3. 60 டிகிரியோட வேல்யூ என்ன போடுறாங்கன்னு. அடுத்து 90 டிகிரி Assist. போடலாம். 90 டிகிரி வந்து எனக்கு இது வந்து 1 கிடைக்குது. இது வந்து 0 கிடைக்குது. இது 2யும் ஆட் பண்ணா 1 தான் வரும். 60 டிகிரி போட்டேன்னா இதனோட ரிவர்ஸ் ஐடியா வரும். இதனோட ரிவர்ஸ் ஐடியா என்ன கிடைக்கும்னா 0.86 அதாவது √3/2 இதனோட வேல்யூ. √3/2 இது வந்து 1/2. அப்ப 0.5 அப்ப என்ன கிடைக்குது 1.36. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இந்த வேல்யூ நீங்க செக் பண்ணுங்க. அந்த 1.414க்கு மேல வேல்யூ அதிகமாகுதா? இல்ல அதுக்குள்ள தான் இருக்குதா? அத மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. இதுதான் ஃபைனல் வேல்யூ. ஓகே. அப்ப 1 வருது. 1 வந்து 1. இது இதோட வேல்யூ என்ன சொன்னா 1.414 சொன்னேன் ரூட்டோட வேல்யூ. அப்ப 1 ஆமா. விட கம்மி தானே. இதனோட வேல்யூ விட கம்மி தான் 1. இது ஆமா. 1.36 இத விட இது கம்மி தான். இது ஆமா. 1.414 எக்ஸாக்ட்டா ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்ட்டா ஈக்குவலா ஆமா. இருக்குது. ஆமா. இது 1.36 1.1 கரெக்ட்டுங்களா? ஆமா. 1ன்னா இது 1.4 ஓட ஆமா. இருக்குது. அப்ப இது ப்ரூவ் ஆமா. ஆகுதா? ஆமா. ட்ரூ ஆகுது. ஹென்ஸ் த ப்ரூஃப். அவ்வளவுதான். எல்லாமே என்ன ஓகே. லெஸ் தென் தான் வருது. அதனால வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து இதா தான் வருது. அப்படிங்கிறத நம்ம டேபிள் வச்சு நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். ஓ! ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சரி வேணா நோட் பண்ணிக்கங்க. இது கேட்க சான்ஸ் இருக்கு. நான் 2022ல கேட்டுக்கிறேன்னு போட்டுக்கிறேன். பாத்து